நமஸ்காரம். குரு வேலா பேசுகிறேன். நல்லதே நடக்கட்டும். இன்றைய தலைப்பு, திடீர் அதிர்ஷ்டம் யாருக்கு? திடீரென்று பணக்காரனாவது, லாட்டரி டிக்கெட்டில் கோடிக்கணக்கில் பணம் வெல்லுவது, குதிரை பந்தயத்தில் திடீரென்று ஜாக்பாட் அடிப்பது, யாரோ ஒரு மனிதன் திடீரென்று அவர் வாழ்க்கையில் தோன்றி அவருடைய சொத்தை பூரா கோடிக்கணக்கில் எழுதி வைக்கும் அதிர்ஷ்டமெல்லாம் யாருக்கு ஏற்படும்? இதற்கு ஒரே ஒரு தீர்வு, ஜாதகத்தில் விபரீத ராஜயோகம். விபரீத ராஜயோகம் என்பது என்னவென்றால், 6, 8, 12 குடையவர்கள் 6, 8, 12 வீழ்ந்து கட்டு திசை நடத்துவது. 6 குடையவர் 6லும், 8 குடையவர் 8லும், 8 குடையவர் 12லும், 12 குடையவர் 6லும் மாற்றி திடீரென்ற திசையை நடத்தி அது சுக்கிரனோ குருவாகி நின்றால் அதற்கு ஈடு இணையல்ல. இதில் ராகு புத்தியும் அந்த விபரீத ராஜயோகத்தில் சுக்கிரன் குரு திசையும் நடக்கும் பொழுது திடீரென்று குப்பையில் இருப்பவன் கோபுரத்தில் போய் நிற்பான். அதற்கு சனி பெரும் பங்களிக்கிறது. ரிஷப லக்கணத்தைச் சேர்ந்த ஒரு நண்பர், என்னுடைய நண்பர், வயோதிக வாதியார், ரிட்டையர்டு வாதியார். அவர் ஜாதகத்தில் ரிஷப லக்கணத்திற்கு 10ஆம் இடத்தில் சனி ஆட்சி பெற்று திசையை நடத்தும் காலத்தில் ஒரு பெரிய புரோக்கர் வேலையில கோடிக்கணக்கான சொத்தை விற்று திடீரென்று கோடீஸ்வரனானார். இன்றும் அவருடைய சொத்து திண்டுக்கல்லில் இருக்கிறது. என்னுடைய பெரியப்பா வில்லியப்ப பிள்ளை குரு திசையில் மிகப்பெரிய கஷ்டத்தங்களாக அணிவித்துவிட்டு ரிஷப லக்கணத்தில் 10ல் ஆட்சி பெற்ற சனி திசை நடக்கும் போது அவர்கள் குழந்தை செல்வங்கள்லாம் நல்ல நிலைக்கு சென்று அதன் மூலமாக அவர் பெரும் தனத்தை அடைந்து சந்தோஷகரமான வாழ்க்கை அடைந்தார். கோடீஸ்வர யோகம் என்பது 6, 8, 12 குடையவர்கள் 6, 8, 12 வீழ்ந்து கட்டு திசை நடத்தினார். சத்தியமாக சொல்கிறேன், அவர்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் ஆவார்கள், இறை அருளால்.